எங்கடா போயிட்டு இருக்கோம்? ஏன்டா? நீயே 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் ஊருக்கே வர, அப்புறதுக்கு இங்கே வந்து சுற்றிட்டு இருக்க. சும்மா வரமாட்டேன். நாங்களாம் சொன்ன என்னைக்கா கேட்டிருக்கீங்க? கண்ணாடி கட்டிட்டோடாடி. இவனத்தையும் பார்க்க முடியா? ரெண்டாடி நான் ஹீரோனுக்கு ஸ்டீக்கரை வரேன். ஹலோ, ஏங்க அவன் சரியாயிட்டானா? அன்றைக்கி வந்து பாட்டு பண்ணிங்களே அதே மாதிரி தான் இருக்கான். யாரு கூடயும் பேசாமல் மூலையிலே உட்காந்துருக்கான். சே, இந்த தடவையும் போன தடவை மாதிரியே ஆயிடுச்சு. என்ன பாஸ், உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டீங்களா? பார்த்தேன், அவன் அப்படியே தான் இருக்கான். அவன் யாரு கூடமே பேச மாட்டான்றான். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவனும் ஃப்ரெண்டும். ஏன் மச்சான், இன்னைக்கு பொங்கல் டே ரொம்ப நல்லா போச்சுல? ம். சரி, உனக்கு இந்த சம் பற்றி எதுவும் தெரியுமா? ஏன் மச்சான், நல்ல நாள் எதுவுமா ஏன்டா இதை ஞாபகப்படுத்துற? சரி, உனக்கு தெரியுமா? ம். உனக்கு? சத்தியமாக தெரியாது மச்சான், எனக்கு சத்தியமாக தெரியாது. நம்பிட்டேன்டா. எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்கிறது? வா போகலாம். சரி. ஏன் மச்சான், நம்ம வேணா செம போய் அவங்ககிட்ட கேட்போமா? நம்ம போய் அவன்கிட்ட கேட்டால் நம்ம அவனுக்கு அடிமை, அவன் வந்து நம்மகிட்ட பேசினா அவன் நமக்கு அடிமை. உனக்கு இதில் எது முக்கியம்? ஓ, நீ சொன்ன ரெண்டாவது நான் ஏற்றுக்கிறேனே. ம். ஏய் இவனுங்கடா போனா, இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணுறானுங்க? இந்த கணக்கில் தான் உங்களுக்கு டவுட்டா? ம். ஓகே, இது எனக்கு தெரியும், நான் நாளைக்கு சொல்லித்தரேன். ம். அப்புறம் அவர் யார், உங்கள் ஃப்ரெண்டா? ஆமாம். ஆமாம். உங்கள் பேர்? கௌதம். உங்கள் பேர்? தரணி. ஃபோட்டோக்கெல்லாம் நல்லா போட்டுருக்கீங்க, அது நம்மகிட்டலாம் நல்லா பேசவே இல்லை. இப்போ தான் நீங்களே வந்து என் கூட பேசுறீங்க, அப்போ தான் பேசினதே இல்லை. இப்போ சம்ம தெரியலிங்க, அண்ட் வந்து பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேச வேணான்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் 2 பேரும் எப்படி ஃப்ரெண்டாக இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கிறேன்டியே. டேய் வாடா. வாங்க. அவருக்கு என்னாச்சு? கமலஹாசன் நினப்பு. இருக்கட்டும். டேய், உனக்கு ஃபோன் வந்துருக்கு. எப்படி கண்ணா? சரி. என்னடா ஆச்சு? மச்சான், ஃபர்ஸ்ட் இதை புறா. என்னடா ஆச்சு? மச்சான், அக்கா வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா. ஐசியூவில் வச்சுருக்காங்களாம். அர்ஜென்ட்டாக ஏபி நோட்டு பிளட் தேவைப்படுதாண்டா. என்னடா சொல்கிற? எந்த ஹாஸ்பிட்டல்ரா? கோயம்புத்தூர் ஜிஹெச்சா மச்சான். விட்ரா, அவ்வளோ பெரிய சிட்டியில் ஏபி நெகட்டிவ் கிடைக்காதானே? விட்ரா. அதுக்கு இல்லை மச்சான், கல்யாணம் 1.5 மாதத்துலேயே மாமாவுக்கு இப்படி ஆச்சுன்னா அக்காவை பற்றி மாமா வீட்டில் நடா நினைப்பாங்க. ஒருவேளை மாமாவுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா? டேய், அப்போல்லாம் ஒன்று நடக்காது. நீ இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத. அக்கா கூட வாழ்கிறதுக்கே மாமா உடம்பு சரியாகி வருவார்.
நீ முதல் எந்திரி, ஹாஸ்டல் போ. இந்தா யாரா இருக்கும்னு தெரியல. நல்ல நியூஸாக இருக்கணும். கட் ஆயிடுச்சு. யாரு அண்ணன் தான் கால் பண்ணியிருக்காரு. வந்துருச்சா? ஹலோ சொல்லுக்கண்ணா. டேய் தம்பி, மாமாக்கு பிளட் கிடைச்சு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுடா. என்னக்கண்ணா சொல்ற? ஆமாண்டா, யாரோ ஒரு பையன் பைக்ல வந்து ஏபி நைட்ரோன்னு கேட்டு பிளட் குடிச்சிட்டு அவன் பேசாம கிளம்பி போயிட்டான்டா. யாருக்குண்ணா அந்த பையன்? யாருன்னு தெரியல, உன்னோட காலேஜ்னு தான் சொன்னான். எங்க காலேஜா? அப்படிதான் சொன்னான். அவன் பாக்குறது கருப்பா கண்ணாடி போட்டுருந்தான்டா. கருப்பா கண்ணாடி போட்டிருந்தானா? சரிடா, டாக்டர் கூப்பிடாரு, நான் அப்புறமா கால் பண்றேன். சரிக்கண்ணா. டேய் மாமா, பிளட் கிடைச்சிருச்சாண்டா. யார் கொடுத்தா? தெரிலடா. நம்ம காலேஜ் தான் போனாயலாம். கருப்பா கண்ணாடி போட்டுருந்தான் எங்க அண்ணன் சொன்னாரு. கருப்பா கண்ணாடி போட்டா? நம்ம காலேஜில் இப்படி யார் இருக்கா? டேய் மாமா, டேய் நீ தானே? டேய் நில்றா. நிற்க மாட்டேன் போடா. டேய் நில்றா. எங்கடா போயிருவ? அப்படி போடா மாடிடா. முடிஞ்சா போடுறா. டேய் இருடா, வரேன்டா. டேய் இதுக்கு மேல எங்கடா ஓட போற? நின்னு தொலைடா. ஏன் மச்சான் என்கிட்ட சொல்லவே இல்லை? அதுக்குன்னு எல்லாத்தையுமாடா சொல்லுவாங்க. அதுக்கு இல்லை மச்சான், அக்காவோட தாலி பாக்கியத்தையே காப்பாத்திருக்க. அந்த டைம்ல என்ன பண்ணணும்னு எனக்கே தோணலை. உனக்கு எப்படி மச்சான் தோணுச்சு? அவங்க உனக்கு மட்டும் அக்கா இல்லை, எனக்கும் அக்கா தான். 1 2 3 அவுட்டு முடிஞ்சு. இது வச்சுனா நானு இந்த போட்டோ அப்படி இவனுக்கு என்னாச்சு? இனிமே அவனோட பேசவே விட மச்சான். ஏய் என்னாச்சு மச்சான்? ரமேஷ் இருக்கான் மச்சான், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான் மச்சான். எல்லாமே அவனுக்கே தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் காண்டாகி வந்துட்டேன். ஏன்டா மச்சான் ஃப்ரெண்டுக்குள்ளே சண்டை போட்டு நீ வந்து புலம்பிட்டு இருக்க? ஃப்ரெண்டுக்குள்ளே ஏன்டா மச்சான் சண்டை போடுறீங்க? என்ன சிவா நான் சொல்கிறது? ஃப்ரெண்டுக்குள்ளே சண்டை போடக்கூடாதுல்ல? ஆமாம் தரணி. இந்தா மச்சான் டென்ஷனை விட்றா, டீயே குர்றா. சேஸ் இருக்குல்ல? எல்லாம் முடிஞ்சா? போலாமா? மச்சான், நாளைக்கு வேற மேக்ஸ் செம்மு, ஒண்ணுமே படிக்கல, என்னடா பண்ண போறோம்? வா தரணிகிட்ட கேட்டுக்கலாம். டேய் என்ன மச்சான், உனக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவே வளரல? ஏன்டா அப்படி சொல்ற? அப்புறம் இந்த காலேஜ்லேயே நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே நீ சொல்கிறது தான் நம்ம எல்லா பசங்களும் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போதும் போய் அவங்ககிட்ட போய் கேட்குறேங்கிற. இப்போ பாரேன், வந்தோடனே அவனுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பண்ணுவான் பாரேன். அப்படியா? வா பார்க்கலாம். வா சிவா. இந்த ஸ்டெப் வந்து இப்படி தான் வரும், சரியா? இது நாளைக்கு பார்த்துட்டு போயிட்டு கரெக்டாக இங்கே பாரு, நாளைக்கு பார்த்துட்டு போயிட்டு கரெக்டாக எக்ஸாமில் எழுதிரு. அப்போ தான் மார்க் போடுவாங்க. வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். சரி கிளம்புறேன் நண்பா, போயிட்டு வரேன். சிவா வா. எந்த செம்மு? இந்த செம் தான். உன் நோட்டை கொடு.
இந்த சம்மா இது வந்து கொஞ்சம் டஃப்பான சம் தான், பட் பார்த்துக்கலாம். இது லாக் சம்ன்றதால நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பை மட்டும் பார்த்துக்க. இந்த ஸ்டெப் வந்து இப்படி தான் வரும், சரியா? இங்கே லாக் 1/2 லாக்னு இருக்குல்ல, இது வந்து இந்த 34/2 இது வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து இந்த எண்டிங்கில் இது வரைக்கும் அதே மாதிரி தான் வரும். இந்த இடத்துல வந்து நம்ம கால்குலேட் பண்ணி போடுறப்ப இந்த இடத்துல இந்த இது கொஞ்சம் மாறி வரும். இந்த இடத்துல கடைசியில் ஆன்சர் இப்படி வரும், சரியா? நம்ம அந்த ஸ்டெப் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா ஆன்சர் நீட்டாக வந்துடும், சரி? நமக்கு நல்லா ஸ்கோர் பண்ணி இவர் சொல்கிறது உண்மைதான் போல். லாக் கால்குலேட்டர் கொண்டு போகாமல் ஏதாவது பண்ணிட்டேன்னா அப்புறம் அவ்வளோதான், சரியா? கரெக்டாக கால்குலேட்டர் கொண்டு போய்க்க. இந்த சம் வந்து கரெக்டாக பார்த்துக்க. இந்த சம் இப்படியே தான் வரும், கரெக்டாக மைண்டில் வச்சுக்க. என்னமோ பண்ணு. இந்த சம் இவ்வளோ தான், சரியா? நீ பார்த்துக்க. லேட்டாச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். பாரு சிவா, சம்மு தெரிஞ்சிருந்தா இருந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. முடிச்சோன்னே என்னத்து கிளம்புறியா? இது இப்படியே விடக்கூடாதுடா. இதை நீ அவன்கிட்ட கேட்டே ஆகணும். பாடா, அதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நில்றா. என்ன சிவா? என்ன நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? நம்ம டிபார்ட்மெண்ட்டே நான் சொன்னா கேட்குது, நீ என்ன நடக்கிறீல்ல? நான் என்னடா பண்ணேன்? இனிமேல் நீ என் ஃப்ரெண்ட் இல்லை, எனக்கு எல்லாமே கௌதம் தான். இனிமேல் நீ என்கிட்ட பேசிட்ட அவ்வளோதான். நீங்க எப்படி ஒன்று சேர்றீங்கன்னு பார்த்து தர்றேன்டா. இப்போதான்டா நீ என் சிவா. ஏன் இப்படி பண்ணுறான்? இதெல்லாம் சரியாடா? எல்லாம் சரிதான்டா, வாடா. எப்பவும் இப்படி பண்ண மாட்டானே. அண்ணன் தரணே அப்படியே தான் இருக்கான். சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி சரி சார், நான் வர்றேன். நான் வீட்டுக்கு போய் துணி மாற்றிட்டு நம்ம சலூன் கடைக்கு வரேன். நீ எங்கள் வண்டி எடுத்துகிட்டு வா, மட்டும் ஒன்றா போயிடலாம். சரி, வச்சிட்றேன். வா, வந்து உட்கார். ஏன்டா கீழெல்லாம் விழுகிற? திட்டு தடிக்க விட்டுருச்சுடா. ஆமா, அப்ப ஏன் தரணி பார்க்க நீ வரல? அதுவாடா. எதுவாடா? 3 காக்கா பறகுதுல சொல்ற. இதாண்டா ஃப்ளாஷ்பேக்கு. நாங்கள் ஒரு நாள் காலேஜில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது கண்ணு சுவக்கணும், பல்லு கட்டிக்கணும், முஷ்டி சுரட்டணும், ஆகவே இருக்கணும். நாடி நரம்பு வலிய முருகணும், பேசுகளாக உருண்டுகையறணும். சங்கினகத்து தாளமட்டிக்கணும், தகிட்டா தகிட்டா மேளமட்டிக்கணும். கையும் காலும் பெற பறக்கணும், பெட்ட பெட்டக்கணும், துட்டி துட்டிக்கணும். பெரு விரல் பெருத்து கையாறணும், வெள்ளச்ச பாட்டு போல் உறഞ്ഞു துள்ளணும். இவங்க சம்மந்தமெல்லாம் முந்தளிச்சிட்டு கண்ணு சுவக்கணும், பல்லு கட்டிக்கணும், முஷ்டி சுருட்டணும், ஆகவே இருக்கணும். நாடி நரம்பு வலிഞ്ഞു முருகணும், பேசுகளாக உருண்டு கயறணும். சங்கினகத்து தாளம் அடிக்கணும், தக்கிட்ட தக்கிட்ட மேளம் அடிக்கணும். கையும் காலும் பெற பறக்கணும், பெட்ட பெட்டக்கணும், துட்டி துட்டிக்கணும். பெரு விரல் பெருத்து கயறணும், வெளிச்ச போடு போல் உறഞ്ഞு துள்ளடா.
அடிச்சாங்க. எனக்கு புறா தெரியும். அவங்க அடித்தது கூட பரவாயில்லடா, ஆனால் ஒரு பாட்டை போட்டு வந்து அடித்தாங்க வெட்டியா. ஐயோ அதான்டா கொடுமையே. சரி சரி வா எந்திரிச்சு போலாம். நார்மல் ட்ரிங்க் பண்ணிருங்க. அவன் அடிக்கடி ரூமில் சிவா சிவான்னு புலம்பிட்டு இருக்கிறத நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அவன் ஊர் என்னவோ மடத்துக்குள்ள பக்கத்தில் இருக்கிறதா தரணின்ற ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க. அவன் சிவா சிவான்னு உளறிக்கிட்டு இருக்கானே, அவனை ஒரு வாட்டி நேரில் பார்த்தா இவன் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போலாமா? அடுத்து உனக்கு எங்கேயாச்சும் விளையாக்கடா? இல்லையே. இல்லைண்ணா திண்டுக்கல் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, என்ன பண்ணலாம்? சரி அப்போ நீ கிளம்பு. சரி நான் போய்ட்றேன். அப்போ உடனே வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அந்த பையன் ஊருக்கு கிளம்பணும். ஏங்க யார் சிவா? நான் தான் சிவா. இல்லை என் பேர் ஹரிஷு. நான் சென்னையில் வேலை செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு தரணின்னு யாராவது தெரியுமா? அப்போல்லாம் யாரையும் தெரியாது. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. ஏன் இப்படி சொல்கிறாரு? ஏங்க ஒரு நிமிஷங்க இல்லைங்க. யாருன்னு தெரியுமான்னு கேட்டக்கே இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களே. ப்ளீஸ் நீங்கள் 2 பேர் யார் சொல்லுங்கள். நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் உங்கள் 2 பேர்த்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை ஏன் கேட்குறீங்க? நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவனை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறக்கே சங்கட்டமாக இருக்குது. அவன் பேச்சை கேட்டு என் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இழந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. நான் அவன்கிட்ட சாரி சொல்லணும்னு நினச்சேன். நானும் அவன் இன்றைக்கி வருவான் நாளைக்கு வருவான்னு தினமும் காலேஜ் முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். ஆனால் அவன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் குடும்ப கஷ்டம், டிசி வாங்கிட்டு வீட்டு வேலை பார்க்கலான்னு வந்துட்டேன். இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? அவனை பார்த்தே 3 மாதத்துக்கு மேலே. இங்கே பாருங்க. தரணியா இது? ஆமாம். ஏன் அப்படி இருக்கான்? எல்லாம் உங்களால தான். என்னாலையா? என்னடா இது ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி இல்லாமல் இருக்கும்? நீங்கள் அவனை விட்டு பிரிஞ்ச உடனே அவனுக்கு மனநலம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவனுக்கு ஒரு முறை இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் அவன் உங்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டான். ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் மட்டும் வந்து பாட்டு போயிடுறீங்களா? என்னால் வர முடியுமான்னு தெரில. எதுக்கும் உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் கால் பண்ணுறேன். அன்னைக்கு அவனை பிரிஞ்சு வந்தப்போ என் மனசு எப்படி வலிச்சிருக்குமோ அதே மாதிரி தான் அவனுக்கு வலிச்சிருக்கும். ஒரு ஃப்ரெண்டோட ஃபீலிங்ஸை கூட புரிஞ்சுக்க தெரியாத நான்லாம் அவனுக்கு ஒரு நண்பன் ஆகிட்டேனே.
பார்த்தாலும் தெரியுறான். வேற இடத்துக்காச்சும் போகலாம். டேய் டேய் தரணி ஒன்னதான்டா. தரணியா? வா சிவா போலாம். சிவா மாதிரியே இருக்கானே. சரி நான் முன்னாடி போறேன், நீ வா. சிவாவே தான். டேய் ஓய் ஓ ஐயோ எங்க போயிட்டான்? சரி அவன மாதிரி தானே இருந்துச்சு. இன்னைக்கு அவனை தள்ளி விட்டுட்டு வந்திருக்க கூடாது. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐம் சாரி தரணி. நாளைக்கு கண்டிப்பாக அவனை போய் பார்க்கணும். ஹலோ, யாருங்க? நான் சிவா பேசுகிறேங்க. சொல்லுங்க. நாளைக்கு வயலுக்கு போயிட்டு ஒரு 10:30 வரேங்க. சரி காலையில் வாங்க போகலாம். அவன் தங்கி இருந்த காசுக்கு வந்துங்க, நாங்கள் இருக்கோம். சரிங்க, நீங்கள் காலையில் வந்துங்க, நாங்கள் இருப்போம். டேய் சிவா 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 டேய், நான் உன் ஃப்ரெண்டுடா. டேய் சி ஃப்ரெண்டா? எனக்கு ஃப்ரெண்டுன்னு யாருமே கிடையாது. உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கும் ஃப்ரெண்டுக்கும் ராஜியே கிடையாது. சரி, நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாமா? போட இல்லை, எனக்கு ஃப்ரெண்டே வேணாம். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக முடியாது. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி பண்ற? ஒவ்வொரு டைம் வந்தாலும் இப்படியே தான் பண்ற. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டுடா. டேய் ஃப்ரெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, போடா. ஐயோ, என்னடா பண்ணுறது? எனக்கு ஃப்ரெண்டே வேணாம். யாரும் ஃப்ரெண்டே இல்லை. எனக்கு யாரும் ஃப்ரெண்டே கிடையாது. எனக்கு ஃப்ரெண்டே வேணாம். என்னை யாரும் வந்து தொல்லை பண்ணாதீங்க. ஐயோ, எனக்கு யாரும் ஃப்ரெண்டே கிடையாது. எனக்கு ஃப்ரெண்டே வேணாம்.
யாரும் வந்து சொல்லப்படாதீங்க. தரணி, அவனை பாருங்க, என்னோட ஃப்ரெண்டாருன்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க. அவனை போக சொல்லுங்க. டேய் அவனை போக சொல்லுங்க. டேய், நான் தான்டா அவன் சிவா. என்ன சிவாவா? ஆமா, இவன் யார் சிவா? நல்லா யோசி, யாருன்னு தெரியும். ஆமா, உங்க பேர் என்ன? ஹரிஷ், உன் ஃப்ரெண்டு. ஹரிஷா? டேய் நல்லா இருக்கியாடா? டேய் என்னடா ஆளு இவ்வளவு குண்டா இருக்க? டேய் இவனை பார்த்து ரொம்ப நாளாச்சுடா. டேய் இவன் தானே என் ஃப்ரெண்டு சிவா. நான் தான்டா பேச வச்சதே. நீயா? ஆமா.